இப்போ ஒரு ஃப்ரண்டேஜ் வந்து 10 ஃபீட் இருக்கு. 10 ஃபீட் ஓகே. ஆமா. உள்ள வந்து பாத்தீங்கன்னா 32 ஓகே. அது அப்ரூவல் வாங்க முடியுமா சார்? சார் 10 ஃபீட் வந்து பேசேஜுக்கு எலிஜிபிள் சார். பேசேஜ் ரோடு அகலம் உங்களுக்கு எவ்வளோ சார் இருக்கு? 20 ஃபீட். 20 ஃபீட் ரோடு கண்டினியூஸ் பில்டப் ஏரியா இருந்ததுன்னா கேள்வியே கிடையாது. இது டிட்டாச்சாக இருந்ததுன்னா இந்த 10 அடி ஆக்சசிபிலிட்டி இருக்கு பார்த்தீங்கன்னா, 10 அடி மட்டும் இருக்குல்ல, உள்ள வந்து பேக்ல இருக்குல்ல, ரியர் சைடில் நீங்கள் கட்டிக்கலாம். எலிஜிபிலிட்டிஸ் வச்சு பண்ணிக்கலாம், ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை. 3 மீட்டர்ஸ் ப்ளஸ் இருக்கு. பட் அது வந்து அந்தந்த இப்போ நீங்கள் எந்த ஏரியா அந்த ஏரியாவில் இருக்கிற அப்ரூவலுடைய அதிகாரியை அணுகி அதை பண்ணலாம். பட் 100% வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 10 ஃபீட் வந்து பேசேஜாக கன்வெர்ட் பண்ணி பின்னாடி வந்து இருக்கிறத வந்து ஒரு பில்டிங் வந்து ரூலுக்கு நீங்கள் ஹைட் ஆஃப் பில்டிங் வச்சு வித் ஆஃப் ரோடு வந்து 20 ஃபீட்னா நீங்கள் ஸ்டில் ப்ளஸ் 3 வரல போகலாம். பட் உள்ள போய் செட் பேக் அதை பண்ணணும், பில்டிங்குடைய அமைப்பை பார்க்கணும். ஏன்னா பில்டிங்லாம் ஒரு ரூம் சைஸ் இவ்வளோன்னு இருக்கு, ஒரு கிச்சன் சைஸ் இவ்வளோ இருக்கு, பெட் சைஸ் இவ்வளோ இருக்கு. 100% இதுக்கு எலிஜிபிலிட்டிஸ் இருக்குது. வேணா என்ன கான்டாக்ட் பண்ணுங்க, இல்லை என்ன போல ரிஜிஸ்டர் இன்ஜினியர் உங்கள் பக்கத்தில் இருக்கவங்களை கான்டாக்ட் பண்ணுங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க, பண்ணலாம் சார். தேங்க்யூ சார். சார் அதே போல ஹைவேஸ்ல மெயினான இடத்துல வீடு கட்டணும்னா NOC வாங்கணுமா? அதை பத்தி உங்களுக்கு 100% வாங்கணும். சில இடத்துல பார்த்தீங்கன்னா லோக்கல் பாடிஸில் டேரெக்டாக ரோடு அளந்துட்டு பண்ணிடுவாங்க. CMDA DDCPங்கெல்லாம் போனீங்கன்னா ஐவேஸ் NOC வாங்க சொல்லுவாங்க. ஐவேஸ் NOC இப்போ நான் ஒரு ஐவேஸ்க்கு போனேன், ஒரு NOCக்கு அந்த ரோடே வந்து 100 அடி ரோடு தான். 30 மீட்டர்ஸ் பிலோனா 30 மீட்டர்ஸ் அப் டு 30 மீட்டர்ஸ் வரையில் இருந்ததுன்னா ஃப்ரண்ட் சைட் பேக் வந்து 4.5 மீட்டர்ஸே போதும். 30 மீட்டர்ஸ் என்ன போதும் 6 மீட்டர்ஸ். அவங்க எப்படி NOC கொடுத்துருக்காங்கன்னா சென்டர் ஆஃப் தி ரோட்லேருந்து 100 அடி ரோட்டை சென்டர் ஆஃப் தி ரோட்லேருந்து 75 ஃபீட் அதுக்கப்புறம் பில்டிங் கட்டுங்க அவங்க கொடுக்குறது. அப்போது நம்ம பில்டிங் 100 அடி ரோடு நம்ம வாங்குறோம், நம்ம பிளாட்டு அது என்ன சைஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் செட் பேக். டெப்த் அதிகமாக தான் பிரச்சனை இல்லை. டெப்த் கம்மியாக இருக்கிற பட்சத்தில் இவர் பில்டிங்கே செட் பேக்கில் போயிடுது 25 ஃபீட். CMDA நாம்ஸ் கம்பைன் பில்டிங் ரூல் நாம்ஸ் படி நமக்கு சொல்கிறது என்னன்னா 4.5 மீட்டர்ஸ்னால் கிட்டத்தட்ட 16 அடி 16 அடி வரும்னு வச்சுங்களேன். அது மேலே போனால் 20 அடி விடணும். இதுதான் ரூல். இவங்க வந்து இந்த 4.5 மீட்டர்ஸ் 14 அடி 14 அந்த ஃப்ரண்ட் செட் பேக்கை 25 10 விட்டு கட்டினானா இது வந்து ஐவிஎஸ் NOCக்கும் கம்பைன் பில்டிங் ரூலுக்கும் கொஞ்சம் கான்ட்ரவர்சி இருக்குது. ஏன்னா நம்ம ரூல் படி பார்த்தா 15 அடி 14 அடி விட்டாலே போதும். இவங்க 25 அடி விட சொல்கிறாங்க. 10 அடி அடிஷனாக விட்டால் அன்ஆத்தரைஸ் கன்ஸ்ட்ரக்ஷனாக வரும். சட்டங்கள் வந்து போடலாம். சட்டங்கள் எப்படின்னா கட்டுறவங்களுக்கு சாதகமாக தான் இருக்குமே தவிர பாதகமாக இருக்கக்கூடாது. நீங்கள் அந்த 14 அடியே விட்டு 80% ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் சென்னை சுற்று வட்டாரத்தில் ஏன் தமிழ்நாடு ஃபுல்லாகவே ஐவேஸில் கட்டுற பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த செட்பேக் நாம்ஸ் ரூல்ஸே மதிக்கிறதில்லை. மேற்கொண்டு ஐவேஸ் NOC போட்டு திரும்பி அந்த தவறு பண்ணும்போது ஐவேஸும் கம்பைன் பில்டிங் ரூலும் கோயின்செட் பண்ணணும். அவங்களுக்குள்ள அந்த ஒற்றுமை வரணும். இப்போ எப்படி சிங்கிள் விண்டோவில் எல்லாமே ஒன்றுக்குள்ள வருதோ அதுபோல் இந்த ஐவேஸ் NOC கொடுக்குறவங்களுக்கு இந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சி மூலமாக சொல்லுதுன்னா ஐவேஸ் NOC கொடுக்குற ஐவேஸ் அதிகாரிகளுக்கு அந்த ரூல் சட்டம் பில்டிங் ரூலை கொஞ்சம் வாங்கி பாருங்கள். உங்களுக்கு நாங்கள் சொல்ல வேண்டியதில்லை. 100% மக்களுக்கு ஏதுவான சட்டங்கள் போடுங்க. அவங்க கட்டுற பில்டிங்கு நீங்கள் கொடுக்குற 14 விட்டு கட்டுறாங்களான்னு பாருங்கள். அதையும் சேர்த்து கட்டுறாங்கன்னா அப்போ நீங்கள் அந்த எவிக்ஷன் பண்ணுங்கள். அதுவே நீங்கள் ஃபாலோ பண்ணல. நீங்கள் 25 அடி சும்மா லெட்டர் கொடுத்துட்டு அந்த ஸ்ட்ரீட் பக்கமே அந்த ரோடு பக்கமே போகிறது கிடையாது. அதனால் என்ன ஆகுதுன்னா இவங்க 14 25 அடினு வாங்கிட்டு பில்டிங் 25 அடி கொடுத்து செட் பேக் வாங்கிட்டு 25 அடியும் சேர்த்து ரோட்லேயே 2 அடி 3 அடி வச்சு கட்டுறதுக்கு உண்டான நிலைமை. காரணம் ஐவேஸ் NOC நீங்கள் போய் நேராக கேட்டால் கொடுக்க போதில்லை. ஐவேஸ் NOCக்கு உண்டான வேலைகளை நம்ம போய் பார்த்தா தான் ஐவேஸ் NOC கொடுக்கும். அந்த மாதிரி நீங்கள் காலம் இருக்குது. இதெல்லாம் மாறணும், கூடிய வரையில் மாறும், எதிர்பார்ப்போம்.